Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம். அப்போ இதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நோய் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் வாழலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் வலிமை. நம்ம உடல் வலிமைனா எப்பவும் தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கணும். அப்படி இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பாக இயங்கணும். அதில் அட்ரினல் சுரப்பி சிறப்பாக இயங்கணும். அதை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்கள், அது சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள், ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. இதை நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிடம் தான் ஆக போகுது. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். உடல் வலிமையோடு சிறப்பாக திகழ முடியும். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை சோம்பல் நீங்கணும், உற்சாகமாக இருக்கணும். எப்பொழுதுமே நமது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் அதனதன் கடமைகளை கரெக்டாக செய்யணும். அப்போ தான் உடல் வலிமை இருக்கும். மன வலிமை இருந்தால்தான் உடல் வலிமை இருக்கும். மனதையும் உடலையும் இணைத்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவோடு இணைத்து அந்த சக்தியை பெறக்கூடியது தான் இந்த யோகாசனத்தின் மகிமை. அப்போ உடல் வலிமை, மன வலிமை ரெண்டும் எதிலிருந்து கிடைக்கின்றது? நம் உடலில் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி, மெய் உடலை உணர்ந்தால்தான் அந்த சக்தி தான் நமக்கு உடல் வலிமையை கொடுக்கின்றது, மன வலிமையை கொடுக்கின்றது. ஸோ அதை எடுத்து சரியான பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்கள் தன்னம்பிக்கையோடு வாழணும். சில நபர்கள் அந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலையில் மார்க்கு குறைய வாங்கிட்டு அப்படின்னு ராங் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு மதிப்பெண் ஒரு மனிதனை எடை போடுவது இல்லை. அதை தாண்டி நமக்குள்ளே எவ்வளவோ திறமைகள் இருக்கின்றன. அப்போ நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையோடு என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக மாணவர்களுக்கு தேவை. இந்த பயிற்சி மாணவர்கள், பெரியவர்கள், தொழிலதிபர்கள் அனைவருக்குமே அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஹாலாசனம். இந்த ஆசனத்தை மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தக்க ஆசானுடைய நேரடி பார்வையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தம், இதய அறுவை சிகிச்சை செய்தவர்களும் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தலை முதல் கால் வரை பாடியை ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக காலை மெதுவாக மேல் நோக்கி கொண்டாங்க. அப்படியே மேலே கொண்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே என்னுடைய முழுமை நிலை வராது. எந்த அளவுக்கு கால் வருதோ அந்த பொசிஷனில் 10 செகண்ட் இருந்துட்டு காலை கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3-4 மாதத்தில் முழுமை நிலை வரும். மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக கொண்டாங்க. அப்படி மெதுவாக நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக காலை கீழே கொண்டு போங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆசனம் நின்ற நிலையில் பாதகஸ்த ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசன நிலை. இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இப்போ பாதகஸ்த ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல நேராக நின்றுக்கிடணும். கை 2 சைடில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. வலது பக்கம் இடது பக்கம் 2 காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால். இப்போ 2 கையும் தலைக்கு மேலே மெதுவாக உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனீங்க. கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10.
ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அமர்ந்த நிலையில் முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். பொறுமையாக அமர்ந்து போங்க. நேர்களே, முதல்ல நம்ம சுகாசனத்தில் முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக வச்சுக்கிட்டாங்க. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 5 செகண்ட். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். உடல் முழுக்க எல்லா பகுதிக்கும் பிராணாற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் வலிமையோடு இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் இந்த முத்திரையின் மூலமாக சமமாக அதனதன் விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் சோர்வு மனச்சோர்வு அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குண்டலினி முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஆள்காட்டி விரல் வச்சுக்கோங்க. 4 விரல்னால் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல்னால் அந்த ஆள்காட்டி விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி சீராக கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குண்டலினி முத்திரை. இடது கை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளங்கையில் ஆள்காட்டி விரல் வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல்னால ஆள்காட்டி விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி சிறப்பாக கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குண்டலினி முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே. ஆள் காட்டி வரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் உயிராற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை ஒவ்வொருவருமே காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். உடல் வலிமை மன வலிமை தனக்குள் இருக்கக்கூடிய இறையாற்றலை உணர்ந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.